வெல்கம் டு சேனல். எனக்கு தெரியுது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எபிக் கான்டெஸ்ட் அப்படின்ற இந்த கேமோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து போட்டிருந்தேன், அதை செக் பண்ண மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த கேமோட வந்து ஸ்டோரி வந்து கொஞ்சம் வாசி தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு கிளம்பிடலாம். ஓகே, வந்து என்ன சொல்கிறோன்னா, ஓகே டைலாக் ஸ்கிப் பண்ணிட்டு நான் பார்த்து சண்டைக்குள்ளே டேரெக்டாக போயிடுவோம். இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைட். ஓகேவா, எந்த ஃபைட் பண்ணது இந்தமாரி மான்ஸ்டர்ஸாக வருவாங்க, என்கிட்ட நம்ம வந்து ஃபைட் பண்ணோம். இந்த ஒரு ஃபைட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பூமராங்க வச்சு அடிக்கிறவங்க வந்து அடிச்சிட்டாங்க. சுற்றி ஒரு அடி விட்டு அதான் ஒரு சுற்றி அடி வச்சு அவனுக்கு காலி பண்ணியாச்சு. அப்படியே பூமராங்க விடும்போது அடி 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 வேணா பூமராங்களை அடி வாங்குறாங்க. ஓகே, இவனை அடிச்சு காலி பண்ணியாச்சு. அதான் இவனை காலி பண்ணியாச்சு. இப்போ வேவ் 2 ஒரு சுற்றி அடி வச்சு இவனை காலி பண்ணியாச்சு. சுற்றி அடி வச்சு ஒரு வாட்டி அடிச்சாலே இவன் காலி ஆகிடுவான். ஆனால் இப்போ ஓகே, வில்லன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டானுங்க. சரி, அடி 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 போக வில்லன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அதான் இவனையும் காலி பண்ணியாச்சு. அடிச்சுட்டான் டக்குன்னு. இன்னும் கைஸ் தொடர்ந்து அடி வந்துக்கிட்டே இருக்கு. வாங்கி 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 நல்லா அடிச்சாச்சு. இப்போ வந்து வேவ் 3 வாங்கிக்கலாம் 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 வாங்கிக்கலாம். அவ்வளோதான், இவனையும் காலி பண்ணிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடலாம் கைஸ். இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணுறவன் தான் கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணோம். கிட்டேருந்து அட்டாக் பண்ணுறவனை கூட நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். தூரமாக இருந்து அட்டாக் பண்ணுறவனா ஃபஸ்ட் அடிக்கணும். ஏய் ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி அடி. அவ்வளோதான், ஒரு சுற்றி அடி போட்டு இவனை காலி பண்ணியாச்சு. தண்ணியும் வாங்கி அவ்வளோதான். இப்போ வந்து இவனையும் காலி பண்ணியாச்சு. இப்போ வந்து வேவ் 4 வந்துடுச்சு. ஏய் சுற்றி அடி ஒன்று போட்டு விட்டு அவ்வளோதான். இவனை சுற்றி அடி போட்டு விட்டு அவனை காலி பண்ணியாச்சு. நீ என்ன அடிச்சுட்டே இருக்கான்? வாங்கிக்கிறேன். ஏய் ஓகே, என்ன அடிச்சு காலி பண்ணிச்சு. போட்டு விட அடிச்சுட்டே இருக்கு. அவன் அடிச்சிச்சு. நீ என்னடா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க? ஓகே, சுற்றி அடி இன்னொன்று போட்டு விட்டு இவனையும் காலி பண்ணியாச்சு. ஓகே, இதை பாஸ் ஃபைட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே போயிடலாம். அடி வந்துச்சு. ஓகே, அடி 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 காலி பண்ணி. ஓகே, இவனை வந்து காலி பண்ணி சுற்று. ஓகே, இவனை தேடி வச்சு இவனை பயங்கரமாக அடிக்கான். அடி அடி அடி. ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு இருப்போம். அந்த ஹெல்த்தும் அது என்னது ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, அது ஏற வரைக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்க தான் கைஸ் வந்து இந்த ஒரு அது என்ன இந்த ஒரு பயங்கரமாக அடி வந்துச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபுட்டு நான் வந்து வச்சுருக்கேன் 5 அது ஃப்ரீயாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் இன்வென்ட்ரியில் போய் பார்க்கும்போது இருந்துச்சு, நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில். ஓகே, வந்து அடி 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 ஆனால் இவனுக்கு காலி பண்ணிடுச்சு. போடுங்க, ஹெல்த் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அடிச்சு அடி இவனை சுற்றி அடி வச்சு போடுங்க. செம்மையாக குறைஞ்சிருச்சு. இப்படி அடிச்சுட்டே இருறான் அவனை. அதுக்குள்ளே நீங்களே ஏன்டா வரீங்க? உடைய மாட்டாங்க கூப்பிட்டாங்க. ஏய் செம்ம அடி விடுது. சரி, அடி 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 அடி. ஓகே, சுற்றி அடி ஒன்று போட்டு விடு. அதான் கவனம் அடிக்கிறவன் கேஸ் சண்டை பக்கத்துலேருந்து எவனை அடிக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த பாஸ் வந்து காலி ஆகிட்டான். பிடுங்க, நம்மளுக்கு எக்கச்சக்கமாக கிடச்சிருச்சுலாம். அழிக்கும் எல்லாத்தையும் அழிக்கும். எல்லாத்தையும் அழிக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதை எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கோன்னா 2 நிமிஷம் 53 செகண்டில் வந்து முடிச்சிருக்கோம். பரவாயில்லாமல் காயின்லாம் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து டேக் டவுனு போனேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு போயிடலாம். இந்த ஃபைட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்தடுத்து வர ஃபைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். அதேமாரி நிறைய பிளேஸ் இருக்குது. போன பார்ட்லேயே நான் வந்து காட்டியிருப்பேன். இது என்னது? நிறையா வாங்கிக்கலாம் சரியா நடி. ஆனால் அது பார்த்தீங்களா, சுற்றி அடி போட்டவனுங்களாம் நிறையா வந்து குறைஞ்சிரும். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப குறையல. ஓகே, அப்போ நம்ம சும்மாவே அடிப்போம். வாங்கிக்கலாம் வாங்கிக்கோ அந்த அடிச்சு காலி பண்ணி. அதான் இந்த ஒரு ஒல்ஃபையும் காலி பண்ணியாச்சு. வேறு இங்கேருந்து வந்துட்டு இருக்கான். அடக்கி இவன் வேறு இவனை தான் கைஸ் ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். சுற்றி அடி வச்சு இவனை காலி பண்ணியாச்சு. அடி அடி அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான் வரலாம். ஓகே, இப்போ வந்து அந்த சுற்றி அடி வந்து ஹீல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாச்சுங்களா. சுற்றி அடி ஒன்று போட்டு விடு. செம்மையாக வந்துடுச்சு. அடி 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 எவனை அட்டாக் பண்ணிட்டானே. அடி 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 டக்குன்னு ஒரு அடி. அவனும் என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க. சரி,
இது வேறு வந்துக்கிட்டே இருக்கே. சுத்தடி ஒன்று கூட போட்டுவிடு. காலி பண்ணு. ஓகே, அப்படியே கொஞ்சம் தப்பிச்சு வந்துடுவோம். ஆனால் இந்த ஒரு டீமன்ஸை விட இந்த ஒரு ஒல்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். நம்ம அந்த சுற்றி அடி போட்டால் அது கொஞ்சம் தான் குறையுது. திருப்பி ஒன்று போட்டு விட்ருவோம். திருப்பி ஒன்று போடு. செம்மையாடி விழுந்துச்சு எல்லாத்துக்கும். அடி 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 தொடர்ந்து அடி. ஓகே, அது வந்து அதோடய கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அடிக்கலாம். தள்ளி இருக்கும்போது அடிக்கிறத முன்னாடி. ஓகே, அவ்வளோதான். இதே அடிச்சு காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இன்னும் ஃபுல்லாக இந்த ஒல்ஃப் தானா? ரெடி. ஓகே, சுற்றி ஒன்று போட்டுவிடு. ஒன்றும் இல்லை, 4 மொத்தம், 3 இல்லை 4. ஓகே, அடி போடுங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து பயங்கரமாக அடித்து காலி பண்ணலாம். அடி தப்பிச்சு. அடி அவ்வளோதான். காலி பண்ணுறா. சுற்றி அடி ஒன்று போட்டு விடு. அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு எல்லாத்தையும். எப்படியோ காலி பண்ணியாச்சு. போன ரவுண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ரவுண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த எப்படியும் 2 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பர். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மேட்ச்சுக்கு போயிடலாம். ஓகே, இதுவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது வேறு தரல. பார்ப்போம். அவாய்ட் எனி அட்டாக்ஸ். ஓகே, நீலாம் ஏன்டா வர? ஒரு சுத்தடி ஒன்று போட்டு இந்த ஒரு வருஷம் காய் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடி விடாமல் கேப் விடாமட்றா. அப்போ தானே அந்த டேமேஜே இல்லாது. இது காலி பண்ணியாச்சா? இப்படியே இவனுக்கு வந்து ஒரு சுற்றி அடி ஒன்று போட்டு விட்டு டக்குனு இவனுக்கு ஒரு கைஸ். ஆனால் பார்த்தீங்களா, அந்த சுற்றி அடி போட்டாலும் அவனுக்கு வந்து ரொம்பலாம் அவனுக்கு குறையில, கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஒரு அடி அட்டா எவனா அடிச்சிட்டானே. வாடா சுற்றி அடி ஒன்று போட்டுவிடு. அடா அது பிடிச்சிங்க. அடி ஃபஸ்ட்டாரா அடி அடக்கு. அதையும் ஒருத்தன் காலி ஆகிட்டான். இப்போ இவனையும் காலி பண்ணிடுவோம். ஓகே, இந்த உல்ஃப் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது இந்த மேட்ச்சு. அட்டாக் பண்ணு. பார்த்தீங்கன்னா சுற்றி அடி போட்டால் அவனுக்கு பெருசாக அவனுக்கு குறையில இவனுக்கு. ஓகே, இப்படியே வில்லன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறானுங்க. நம்ம மூவ்ஸ் தான் வந்து வீக் ஆகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். வீக்காக நம்ம மூவ்ஸ் நார்மலாக இருக்குது, வில்லன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, அட்டாக் பண்ணிடுச்சு. அட்டாக் பண்ணு எல்லாத்தையும் ஒரே டைம் அட்டாக் பண்ணு. அட்டாக் ஐயோ அடிச்சாச்சு. அதான் ஹெல்த் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஹெல்த்தும் வந்து ஒரு அது வந்து EXP நினைக்கிறேன், அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, அட்டாக் போடுங்க. அடிச்சாச்சு. அடி இப்படி அடிச்சுட்டே அடி ஆடுறா. ஓகே, ஒன்று வந்து கூட வச்சு இதை இப்படியே கொண்டுட்டு அவனுக்கு 2 பேரையும் காலி பண்ணிட்டானா இந்த 4th முடிஞ்சிடும். ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? செம்மையாக அடி வந்துச்சு, பயங்கரமாக அடி வந்துருச்சு. 2 பேர் அடி. ஒருத்தனை அடிக்காது, 2 பேர் 2 பேர் அடிடா. ஓகே, அவ்வளோ கைஸ். என்ன பயங்கரமான சவ் போனை வந்துருச்சு. ஓட வேண்டியதான், ஹெல்த்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸ்டேடியம் ஒன்று போட்டுருவோம். இப்படி தப்பிச்சாச்சு. இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஆனால் இந்த சுற்றி அடியை மட்டுமே போட்டு இதை ஒல்ஃப் வந்து காலி பண்ணலாம். எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டு தான் அட்டாக் பண்ணியிருப்பான். திருப்பி ஒன்று போட்டு விடு. செம்ம அடிப்போம், பயங்கரமாக அடி வந்துருச்சு. ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடு நிற்காம ஓடு. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வாங்கிட்டே வந்துடும். அவ்வளோதான், அது 1 2 எத்தனையோ காலி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம திருப்பி அடி சுற்றி போட்டு விடு. இவன் இவ்வளோ சொல்லி துரத்துறானுங்க. டே இவ்வளோ சொல்லலாம் துரத்தாதீங்கடா. விட்டுருங்கடா டே, இவ்வளோ துரத்தாதீங்கடா டே. எப்பா வெளியே தப்பிச்சா இருந்தாச்சு. அப்படி வந்து சுற்றிடுவோம். அவ்வளோதான், போடுங்க. ஹெல்த்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. தோற்று போயிட மட்டும் கூடாது. சீக்கிரம் போட ஓரா தூத்துக்கிட்டு போயிடறா. ஓகே, சுற்றி ரெக்கர் ஆனவுடனே அப்படி இப்படி ஒன்று போட்டு. அவ்வளோதான்,
பாஸை காலி பண்ணியாச்சு. பாஸு காலி பண்ணனால எல்லோரும் காலி ஆகிருப்பானுங்க. அதான் கைஸ் நம்மளுக்கு வந்து நிறைய கிடச்சிது. இந்த பாஸ் ஃபைட்டில் வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்த பொருட்கள்லாம் கிடைக்கிது நிறையா. ஓகே, ஒரு பாஸ் ஃபைட்டையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் டு டைம் இட் ரைட். ஓகே, நம்ம வந்து போயிட்டு ஷாப்பில் வந்து வாங்க முடியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை அப்கிரேட் பண்ணிப்போம். ஓகே, அப்கிரேடு யூஸ் பண்ண முடியுமா? இதை போட்டுக்கிட்டா ஆனால் இதை போட மாட்டேங்கிறான். ஓகே சரி, இப்போ நம்ம போட்டுக்கிட்ட ஆர்மரை வந்து கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, அப்கிரேட் பண்ணுது. சூப்பர், இதை வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. 2 3 அப்புறம் 4வதாக ஃபீலா இல்லை, சக்ஸஸ் ஆகிடுச்சு. 5 காயின் இல்லையா? ஓகே, அப்போ இதை மட்டும் அப்கிரேட் பண்ணிப்போம், ஸ்வாடை மட்டும். ஓகே, ஸ்வாடை அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பியும் ஃபைட்டுக்கு போய் நிறைய காயின் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வெப்பனை வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணாங்க. நம்ம வெப்பனை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணாச்சுன்னா டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். டேமேஜ் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் பரவாயில்ல அடிக்கலாம். இது இதோ பார்த்தீங்களா, ஓடி வந்து குதிக்குது. அடிச்சு காலி பண்ணுங்கண்ணா. ஓகே, காலி பண்ணியாச்சு. இப்போ 2 பேர் வந்திருக்கானுங்க. அடி அடி. ஏய், இவனை அடிச்சுட்டு இருக்கும்போதே வந்து குத்திக்கிறான். ஏய், என்ன அடிச்சுட்டு இருக்கும்போதே வந்து குதிக்கிறீங்க கேஸ்? இவங்க அடிச்சுட்டு இருக்கும்போதே வந்து குத்திக்கிறானுங்க கேஸ். ஏய், ஜஸ்ட்டு மிஸ். வாங்கிக்கோ அடி வாங்கிக்கோ. ஏய், அதாவது இந்த ஒரு உண்டிகோலை வச்சு அடிக்கிறவங்க கூட நம்ம அடித்தாச்சுன்னா வந்து அவன் வந்து உண்டிகோலை வச்சு அடிக்க மாட்டான். ஆனால் இவனுக்கு வந்து நம்ம அடித்தாலும் வந்து குதிக்கிறானுங்க. இது என்னது? எது ஒரு வித்தியாசமாக ட்ராகனா? அது பார்த்தா ட்ராகன் மாதிரியே தெரில. சரி, என்னமோ ஒன்று. அதான் அதை காலி பண்ணியாச்சு. வந்தாச்சு. அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ண. ஏய், ஓகே, அடிச்சாச்சு. டிஸ்டன்ஸ் எப்படி தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான் கேஸ், இது 2 காலி பண்ணியாச்சு. என்னடா போப்போ இவ்வளோ கஷ்டமாக கிட்டே போகிறீங்க? எப்படியோ அடிச்சாச்சு ஒன்றுங்களாம். ஹீல் அடிச்சுல கரெக்டாக ஃபுல்லாக ஹீலாக வந்து அடிக்கிறான். அதை போய் அதை காயின் இருக்கும். சுத்தடி ஒன்று. எப்படி அவங்ககிட்ட தப்பிச்சாச்சு. அடி கிட்ட போயிடுறான். அடிச்சிட்டான். ஓகே, இவனையும் காலி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாஸ் ஃபைட் இல்லையா? ஓகே, இவனை சுத்தடி ஒன்று போட்டு விட்டாச்சு. அடி. ஓகே, ஏய் என்னடா வளைச்சு அடிக்கிறீங்க கேஸ்? இவனுங்க வளைச்சு அடிக்கிறானுங்க கேஸ். ஓகே, ஜம்ப் பண்ணுறவரே தப்பிச்சிட்றா. இது என்னது? தோலில் மாட்டிச்சு. ஓ, இது வந்து தோலில் மாட்டி கடிப்பானா? டே வேண்டாம். அடி. ஏய், சுத்தியடி. அப்பா, இவன் வேற தோலில் மாட்டி கடிக்கிறானே. தோலில் தான் மாட்டி கடிக்கிறான். அப்பா, எப்படி விட்டாச்சு. அடி. அவ்வளோதான். எப்பா, எப்படியோ காலி பண்ணியாச்சு. போன ரவுண்டு விட இந்த ரவுண்டு இன்னும் கஷ்டமாக இருக்கு. போக இதுமாதிரி ரொம்ப கஷ்டமாகிட்டே போவானுங்களா? சமாளிக்கிறதும் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. ஓகே, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவோம். ஆனால் நான் என்ன தான் சண்டை போட்டாலும் இதை வந்து 1 ஸ்டார் தான் கேஸ் ஃபில் ஆகுது. ஒரு 3 ஸ்டார் ஃபில் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபைட் வந்துடுச்சு. இந்த குதிக்கிறவனுக்கு தானா? வேறு எவனாவது இருக்கிறீங்களாடா? ஓகே, வேறு எவனும் இருக்கிற மாதிரி தெரில. இவனை காலி பண்ணிட வேண்டியதான். ஏப்பா, இப்போ வந்து வேவ் 2 2 பேர் வந்திருக்கானுங்க. ஓகே, கட்ட சுற்றி அவ்வளோதான். அதை தேடி இல்லைதான் இப்போ முதல்ல காலி பண்ணுவோம். வேறு அந்த தோல்ல மாட்டிக்கு பயங்கரமாக கிடைக்கும். அவ்வளோதான், அவனை காலி பண்ணியாச்சு. அடி
கிஃப்டில் தான் தப்பிக்கிறேன். சரி ஒன்று போட்டு விடு. அதான் 2 பேரும் காலி ஆகிடுங்க. வேவ் 4ஆ? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சமாவது கேப் விட்டுட்டீங்களா? 2 பேரும் ஒரே டைமில் அடிக்கிறானுங்க. சரி ஒன்று போட்டு விடு. ஓகே 2 பேரும் காலி ஆகிட்டானுங்கன்னா 2 பேர் தான் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு இவனை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி இவனை தான் காலி பண்ணுவோம். இதை பாருங்க, நான் வந்து தோல்லையே மாட்டிட்டு பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம போக மாட்டேங்கிறான். ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு தான் போகிறான். வேவ் 5 என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே சுற்றி போட்டு விடு. ஓகே மாட்டிக்கிறான். தோலை மாட்டிக்கிறான். ஏன்டா அப்படி பண்ணுற? போயிட்டான். இன்னும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சரியான அடி இல்லை ஆயிடுச்சு நம்மளுக்கு ஹெல்த்து. போடு இவன் அடி காலி பண்ணி போடுங்க ப்ளீஸ். பார்த்தீங்களா இந்த புது ஏதோ கிடச்சிது, அதை கொடுத்து விட்டேன். இந்த ஃபீல்டை வச்சுட்டு முன்னாடி போய் அட்டாக் பண்ணான். வா ஓகே வந்து ரூபி கிடச்சிருக்கு. ஓகே கிளியர், எல்லாம் செத்து போயிட்டானுங்க. சூப்பர். பார்த்தீங்கன்னா இதை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு போகாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்க காயினை வச்சு நம்மளோட ஆர்மர் வெப்பனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெப்பனை அப்கிரேட் பண்ணுவோம். ஏன்னா அதான் அவனுக்கு வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே வெப்பனையும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஃபைட் பண்ணுவோம். ஓகே இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சு இது எதுக்குன்னா எனக்கு தரல. இது எர்த்து பேருக்குன்றது வந்து 20வது லெவலில் வந்து கிடைக்கும். இது எந்த லெவல் இருக்குன்னே தெரியல. ஆனால் நம்மளை வந்து கேரக்டரை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைட்டுக்கு போய்ட்டு நிறைய காயின் எடுத்துகிட்டு வரும். அப்போ தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வெயிட்டுக்கு வந்தாச்சு. ஓகே 6 வேவ்ஸ் அதில் அட்டாக். ஓகே இந்த அட்டாக் என்னதுன்னு பார்ப்போம். ஓகே இந்த ஷீல்டை வச்சு தள்ளி விடுறதுன்னு நினைக்கிறேன். ஷீல்டை வச்சு அடிச்சு ஒரு செடி வந்துச்சு. இதை காலி பண்ணும். அவன் குதிச்சிட்டானா. இப்போ வந்து சுற்றி ஒன்று போட்டு விட்ருவோம். போட்டு அப்படியே அடிச்சு காலி பண்ண. அவ்வளோதான், அவன் எவனையும் காலி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் இது என்னது? இதோ பார்த்தீங்களா சோனிக்கு வேவா இல்லை வந்து என்ன இது? டேய் இவனை பண்ணாத. அடிச்சிட்டான். இதை வச்சிடறா. இன்னும் ஒன்று போட்டு விடு. அடிவிடாமல் போயிடுச்சு. எழுத்து பயங்கரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு விடு. ஓகே ஸ்பின்னிங் அட்டாக் ஒன்று. ஸ்பின்னிங் அட்டாக் போட்டு அவனை காலி பண்ணியாச்சு. இவனுக்கு 2 பேர் இவனுக்கு காலி பண்ணியான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அடி வந்துடுச்சு. அட்டாக் அதான் இவனுக்கு காலி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து தேர்டு வந்துடுச்சா. ஃபஸ்ட்டு இந்த சோனிக்கு வேவ் மலையில் போய் அடி. இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து விடுறானுங்க. டேடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்காதீங்கடா. ஜஸ்ட் மிஸ்ஸு இந்த வாட்டி. பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இவனை காலி பண்ணுங்க. இவன் வந்து நம்ம மண்டையிலே இல்லை தோலை மாட்டிப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸா மாட்டிக்கிட்டேனே. அடி இவனை காலி பண்ணுறது. ஓகே இப்படி வந்து அப்படி காலி பண்ணி அதான் அடிச்சு காலி பண்ணியாச்சு. ஓகே இன்னும் கொஞ்சம் அடிச்சு காலி பண்ணி இப்போ நெக்ஸ்ட் வேவா அதுவே நாக்கு தள்ளிடுச்சு. இதில் இது வேற. ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் மண்ணை என்னை காலி பண்ணுறான். ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் விட்டு தான் மண்டையில் மாட்டிடுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் அடி. ஓகே எல்லாரையும் ஒன்றா வச்சு அடிக்கலாம். ஓகே ஸ்பின்னிங் அட்டாக் ஒன்று. ஸ்பின்னிங் அட்டாக்கு இந்த ப்ளூ கலர் பதிலையா. ஓகே அட்டாக். ஓகே இப்போ தான் 5th வேவ் வருது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அடியே
கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஒரு அதில் மட்டும் நான் வாங்கி அடி வாங்கியிருந்தேன்னா வந்து மடையில் மாட்டிட்ட மாதிரி. எப்பா ஏய் ஏய் காலி பண்ணியாச்சு. அப்பா எப்படி காலி பண்ணியாச்சு. சரியா பிளாக் பண்ணியாச்சு. நான் ஏய் சரி வந்துச்சு. ஸ்ப்ரிங் அட்டாக் ஒன்று போட்டு விடு. மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து அது இங்கே இருக்கா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம். இது வந்து இந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலி பண்ணுவோம். ஓகே அப்பா இது என்னது? ஏய் ஏய் இது பாருங்க தொடர்ந்து குதிக்கிறான். டே தொடர்ந்தாலும் குதிக்காதறான். இப்படி தொடர்ந்து குதிச்சு தான் நான் இப்படி அடிக்கிறேன். ஏய் டிஸ்டன்ஸு தொடர்ந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டானே. தப்பிச்சிடாச்சு. ஓகே அடி அப்படியே வந்துடு அவ்வளோதான். ஓகே திருப்பி ஒன்று அப்படியே இங்கே ஒன்று அப்படியே இங்கே ஒன்று. ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. அவன் 4 வாட்டி இல்லை 5 வாட்டிக்கு மேலே குதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு 4-5 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கிறான். அந்த ரெஸ்ட் டைமில் தான் நம்ம வந்து அவனை வந்து அடிக்கணும். ஓகே ஓகே ஜம்ப்பு 2 3 4 கரெக்டாக 4 வாட்டி அவன் வந்து இது பண்ண உடனே ஒரு கொஞ்சம் நவுறான். அந்த கேப்பில் அவனை வந்து நம்ம அடிக்கணும். ஓகே இதே ட்ரிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா பயங்கரமாக அடி வாங்குவீங்க. ஓகே அதான் இவனை வந்து பரவாயில்லாமே படிச்சாச்சு. அதுக்கு எனக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டானுங்க. கெய்ஸ் இந்த இவன் வேறு வந்துட்டான் கெய்ஸ். நீலாம் வராதுடா அப்பா நீ. ஏய் அடி வாங்கிட்டேன். ஸ்பின்னிங் அட்டாக் ஒன்று போட்டுவிடு. எப்பா ஏய் மாட்டிக்கிறான் வந்து மண்டையை மாட்டிக்க போகிறான். மாட்டிக்க போகிறான்டா. எப்பா டிஸ்டன்ஸு என்ன இருக்குது? டிஸ்டன்ஸு நல்லா தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். மண்டையில் மாட்டுறவனை முதல்ல காலி பண்ணுமே. ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜம்ப் முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மண்டையில் மாட்டுறவனை காலி பண்ணிடலாம். அடி ஓகே மண்டையில் மாட்டுறவன் காலியா அவங்க அடிச்சுட்டு அப்படியே டக்குனு இருக்குது. அதான் எப்போ இன்னும் பயங்கரம் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சைடு கேப்பில் அவனை அடிச்சாச்சு. எப்படியே தப்பிச்சு எப்படியோ அடிச்சு அவனை காலி பண்ணிடலாங்க. இவனை அடித்து காலி பண்ணிட்டாலே போகலாம். அந்த இவன் வந்து காலி ஆயிடுவான் சின்னதாக இருக்கிறவன். இது எக்ஸ்பி வேறு இல்லை. ஓகே அவ்வளோதான். அடி இவனை ஏன்டா அடிச்சு அவனை அடிச்சு. ஓகே திருப்பியும் நம்ம வந்து இது எம்பியா எக்ஸ்பியா அது ஃபில் ஆகிற வரைக்கும் திருப்பியும் வெயிட் பண்ண ஒரு 60-50 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே அடி இவனை அடிச்சு எப்படியாவது காலி பண்ணி எப்படியோ அடித்து காலி பண்ணுறான். எப்படியோ நம்ம எப்படியோ அடிச்சு அவனை வந்து காலி பண்ணிட்டோம். எடுத்துக்க எல்லாத்தையும் அடிக்கும். அதான் நமக்கு வந்து எக்கச்சக்கமாக கிடச்சிருச்சு. இதுக்கே 5 நிமிஷமா வீடியோ பண்ணாங்க. 23 நிமிஷம் போயிடுச்சா? ஓகே அப்படின்னா நம்ம இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன ஒரு கேம் ப்ளே போகலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது டைலாக்கா ஸ்கிப் பண்ணு. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.